இறந்து போயிருக்கக்கூடிய நடிகை சரோஜா தேவி, அவங்க வீட்டு பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை சரோஜா தேவி. 87 வயசுல இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா, அவங்களோட வாழ்க்கை முறைகள பத்தியும், அவங்க என்ன மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், எக்கச்சக்கமான விஷயங்களையும் சுவாரஸ்யமான தகவலையும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியா, நடிகை சரோஜா தேவி அவங்க, அவங்க வீட்டு பீரோல வச்சிருந்த சில பொருட்கள், அவங்களோட நினைவுகள அவங்க குடும்பத்தார விட்டு என்னைக்குமே நீங்க முடியாத அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரோஜாதேவி அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க என்னைக்குமே பழச மறக்கக்கூடியாதவங்க. குறிப்பா கடந்து வந்த பாதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலயும், அத என்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுலயும் உறுதியான எண்ணம் கொண்டவங்க. அப்படிப்பட்ட சரோஜாதேவி, அவங்க வீட்டு பீரோல கடைசி வரைக்கும், அதாவது அவங்க இறந்து போற வரைக்கும், அவங்க தினமும் பயன்படுத்தின அந்த பீரோல எக்கச்சக்கமான பொருட்கள யாருக்கும் தெரியாம வச்சிருந்திருக்காங்க. அந்த பொருட்கள்லாம் அந்த பீரோல தான் இருந்திருக்காங்கிற மாதிரி குடும்பத்த சேர்ந்தவங்களே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு ரூம வந்து கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தும்போது, அவங்க பீரோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் சரோஜாதேவி அவங்க பீரோல இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தின பல பொருட்கள பத்திரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா அவங்க முதன் முதல்ல நடிக்க வந்தப்ப, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதா இருக்கட்டும், இவங்களோட கணவருக்கும் இவருக்கும் திருமணம் நடந்த சமயத்துல எடுக்கப்பட்ட அந்த திருமண உடைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இது மாரி பல முன்னணி நடிகர்கள் நடிச்சு, அந்த படங்கள் மூலியமா வாங்கியிருக்கக்கூடிய விருதுகளையும் அந்த பீரோல தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. சொல்லப்போனா இது எல்லாமே அவங்க வீட்டு ஷோகேஸ்ல இருக்க வேண்டியது. அது என்னவோ தெரியல, இந்த பொருட்கள மட்டும் அவங்க ஒரு சென்டிமென்ட்டா அவங்க பீரோல தான் வச்சிருந்திருக்காங்க. அவங்களோட மகனும் பிறந்தப்ப எடுக்கப்பட்ட முதல் பிறந்த நாளுக்கான புகைப்படமா இருக்கட்டும், அவங்களோட திருமண புகைப்படமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு ஆல்பமா ரெடி பண்ணி, அந்த ஒரு ஃபோட்டோவும் அந்த பீரோல தான் இருந்திருக்குது. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பீரோ சுத்தப்படுத்தும்போது தான், இந்த பொருட்கள் எல்லாமே இங்க தான் அம்மா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க குடும்ப சேர்ந்தவங்களுக்கு தெரிய வந்து, அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு, அம்மா சரோஜாதேவிய அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒரு நடிகையா ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இழப்ப குடுத்திருக்குதோ, அத விட 10 மடங்கு ஒரு அம்மாவா அவங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்ப குடுத்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை தன்யா ரவிச்சந்திரனுக்கும், பென்ஸ் திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளரா இருக்கக்கூடிய கௌதம் ஜார்ஜுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் சென்னையில் நடந்திருக்குது. ஜூலை 15ஆம் தேதி அடையார்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்துல ரொம்ப எளிமையா குடும்பத்துல உறுப்பினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டு இவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குதாம். தன்யா ரவிச்சந்திரனுக்கு வயசு 32. தமிழ் திரைப்படங்கள்ல கருப்பன், ராசா கண்ணு இது மாதிரி பல படம் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னட படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சென்னையை சேர்ந்தவங்க தான் தன்யா. அதே மாதிரி கௌதம் ஜார்ஜ் அப்படிங்கிறவரு 34 வயசு ஆகக்கூடிய ஒளிப்பதிவாளர். பென்ஸ் படத்துல தன்னோட ஒளிப்பதிவு மூலியமா பல பேர் கவனத்தை ஈர்த்திருக்கவரு. சொல்லப்போனா இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. கேரளாவை சேர்ந்த கௌதம் தமிழ் அப்புறம் மலையாளத்துல ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பென்ஸ் திரைப்படத்துல ஷூட்டிங் அப்பதான் தன்யாவும் கௌதமும் சந்திச்சிருக்காங்க. அவங்க நட்பு வந்து காதலா மாறி இருக்கு. அது இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்குதான். இந்த ஒரு நிச்சயதார்த்த விழால 2 பேரும் மோதிரம் மாத்திக்கிட்டு பாரம்பரிய முறைப்படி இவங்க நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்குது. 50, 60 நபர்கள் மட்டுமே இதுல கலந்துக்கிட்டாங்க. விழாவை தொடர்ந்து இது சம்பந்தமான போட்டோஸை தனியா அவங்க சோசியல் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.